Yes, so let's check how we had started this kind of challenge, like the one which we have started some 1 week back. Is so the Live Better, the initiative, we have to just discuss like how it originated. So just have patience for just 5 to 10 minutes. Okay, so just listen to it. So coming to our step one, it was just one Sunday, I guess. So I was taking a class for weekend batch, and when I'm about to close the session, I had got a text, not from somewhere else, but from some other room. So at times, what happens is she will be teaching the evaluation one side, and then she'll go on with that loud voice. Then she'll tell this is homologous, this is analogous, and me in this room would be teaching the bryophyte, this is the gametophyte, this is the sporophyte, and something is goes on like this. So this is how every day it goes. So what happened? Just she had given me this particular text that இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ டைம் இந்த மாதிரி போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து ஸோ அவங்கள இது ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ண சொல்லலாமா? மீன்ஸ் நார்மலாக வந்து படின்னு சொன்னால் யாருமே படிக்க மாட்டாங்க. ஸோ yeah, I think there started the positivity, and then she just asked me, will it work or can we do this or not? மேபி இந்த மாதிரி ஒரு டாஸ்க்லாம் கொடுத்து பண்ண வைப்போம், அவங்க பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ ஐ ஜஸ்ட் செட் yeah, okay, I will do it. So then the same day, லைக் நான் வந்து கொஞ்சம் ஆர்வக்குள்ளர். ஸோ ஏதாவது ஒன்று லைட்டாக சொல்லிட்டு அதை முடிக்காமல் விடவே மாட்டேன். ஸோ உடனே ஒரு போஸ்டர் எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம். ஸோ பிகாஸ் காலேஜ் டைமில் பண்ணது. ஸோ டக்குன்னு போய் 2 பேரும் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சண்டே, ஸோ வி ஜஸ்ட் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் திஸ் போஸ்டர். ஸோ எந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு 2 ஹவர்ஸ் உட்காந்து அந்த போஸ்டரை ரெடி பண்ணிவிட்டு, ஸோ தென் வி ஜஸ்ட் தாட் லேட்டர் எதுனாலும் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இது ஒர்க் பண்ணுமா ஒர்க் பண்ணாதா அப்படின்னு ஒரு டைலமாலே இருந்தது. தென் வி ஸ்டார்டட் டு டூ திஸ் ஃபார் கிளாஸ் 12. தென் ஸ்லோலி கிளாஸ் 11க்கும் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். தென் அடையாரா வேலைச்சேரியான்னு பார்க்க ஓகே 2 பேருமே பண்ணிடலாம் பண்ணோம். ஸோ அது ஒர்க் ஆகுமா அப்படின்னு அப்போ எங்களுக்கு தெரியாது. பட் அதுவும் இவ்வளோ பேர் வருவீங்க அப்படின்றது எங்களுக்கு கண்டிப்பாக தெரில. ஓகே, ஸோ அப்போ அந்த டைமில் வி டிட் நாட் எக்ஸ்பெக்டட். ஓகே, ஸோ தென் வி வெண்ட் ஆன் டு திஸ் பர்டிகுலர் பிளான். Okay, so we know that if you send this particular kind of poster to some 100 students, and obviously then most of them would agree to it maybe for the first week and few of them can come down. So எங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஸோ நம்ம வந்து எல்லாருக்குமே பண்ணுவோம். அதில் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்க அதை கிராஸ் பண்ணிட்டு தே கேன் கம் ஃபார்வர்ட். ஸோ அப்படின்றது தான் அவர் எய்ம். ஓகே, ஸோ ஆல்ரெடி அந்த ஸ்டூடெண்ட் ஒரு ஹைலி ஆர்கனைஸ்டு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா தென் ஆப்வியஸ்லி அது இது வந்து அவங்களுக்கு தேவைப்படுறது. ஓகே, இது அவங்களுக்கு தேவைப்படவே படாது. பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் ஐ திங்க் மேம் சொல்லுவாங்க பின்னாடி எந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஜென்ரலி. அதில் வந்து யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாருக்கு இது அவ்வளோ தேவையில்லை அப்படின்றது later we will think. But this is what our objective is, to reach to the maximum students and then whoever can work on it. Okay, so then in the மாதிரி சில text also we have got, and I have told a few of the students to just experience it at least for 3-4 days, and then இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா நீங்க இதை ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா அது ஒர்க் ஆகாது கண்டிப்பா. Okay, so this student had replied me that, see here, so I had fun during the activity, but I'm not being able to follow the slots properly. So yeah, I was thinking about to go back to my study. So in the மாதிரி already she had a proper schedule. So இதுக்கு மேல நான் ஒரு schedule கொடுத்தேன்னா it will not work that great. So what she might have thought, okay, maybe sir தப்பா நினைச்சுக்குவாரு இந்த மாதிரி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஆரம்பிச்சதுல இருந்து we were very clear that it's not at all going to be a kind of compulsion. So that's why I said them that it's totally fine. We have understood your point. Okay, so the students should not feel bad to go back from this particular challenge. If you have a proper schedule, then obviously you can go out of this. Okay, so it's nothing bad about like going back.
or going out of this particular challenge. Okay, so I told very clearly that if you have a highly organized system, then obviously you have to follow that, because it's very very difficult to adapt to a new kind of system. நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இது உங்களுக்கு புதுசாக இருக்குது. ஸோ இது ஒரு எக்ஸைட்டிங்காக போயிட்டு இருக்கு. பட் ஆல்ரெடி இந்த ஒரு சிஸ்டமில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆடட் ப்ரெஷர் தான். ஓகே, ஸோ தட்ஸ் வை ஐ டோல்ட் ஹர் in a positive way again, like if sometimes if you're going to be bored, then just tell me, I'll send the activity alone. Okay, I didn't find any fault with that particular student. And obviously உங்களுக்கு மட்டும் டாஸ்க் கிடையாது. ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன சார் ரூம் போட்டு யோசிக்கிறீங்களா அந்த டாஸ்க் எல்லாம் அப்படின்னு. யார் இதுக்கு எந்த டீம் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ உண்மையை நான் சொல்லி தான் ஆகணும். ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே நான் சொல்கிறது கிடையாது, அது உங்கள் மேம் சொல்கிறது மட்டும்தான். ஸோ எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி அப்புறம் புதுசாக இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறது கொஞ்சம் ஆக்சுவலாக எனக்கு கம்மி தான். ஸோ ஜென்ரலாகவே நான் அவங்க சொல்கிறத அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஸோ என்னோட டியூட்டி என்னன்னா, அதை கரெக்டாக எல்லா குரூப்ஸுக்கும் ப்ராப்பராக மேனிப்புலேட் பண்ணி அனுப்பி வச்சிடுறது. தட் ஐ வில் பி வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் இட். ஓகே, யா. And finally, so all these days we were able to give you a new kind of activity, a new kind of task, and then we are able to work a lot for your goodness only because of these kind of responses. Okay, so someone had told me that this task, whichever you had given, it was really good, which helped me a lot in introspecting myself. Okay, so it's all about your response, which we get a kind of positivity, and then again we are not storing it with us, we are again spreading it through you. So that's the biggest objective of this particular class.